ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எக்கனாமியில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லினஸ் இண்டெக்ஸ் 2026 முதலீட்டு நட்பு குறியீடு 2026. இது எக்கனாமிக்ஸ்லேயும் வரலாம், இல்லை கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் வரலாம், இதில் வேணாலும் வரலாம். ஏன்னு கேட்டால் இது ஒரு மாதத்துக்குள்ளார தான் இந்த குறியீடை வெளியிட்டாங்க. சரிங்களா? இந்த குறியீடு எதுக்கு வெளியிட்டாங்க அப்படிங்கிறத அடுத்தது பார்க்கலாம். இப்போ இந்த குறியீட்டை வெளியிட்டது யார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதை வெளியிட்டது நிதி ஆயோக். சரிங்களா? நிதி ஆயோக்கு தான் இந்த குறியீட்டை வெளியிட்டாங்க. இது ஏன் வெளியிட்டாங்க, எந்த காரணத்துக்காக வெளியிட்டாங்க, அடுத்தது நம்ம போகலாம். சரிங்களா? சரி, இந்த குறியீடு பொறுத்தவரைய இதில் தூண்கள், அதாவது ஒவ்வொரு குறியீடுக்குமே அவங்க சில க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க. ஓகேவா? எந்த அமைப்பு வெளியிட்டாலும் சரி, இண்டெக்ஸ் வெளியிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மனிதவள மேம்பாட்டு குறியீடுல 3 இண்டெக்ஸ் இருக்கும். அந்த இண்டெக்ஸ் மனிதவள மேம்பாட்டு குறியீடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்க்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3 சின்ன சின்ன ஃபேக்டர்ஸ் இருக்கும். அந்த ஃபேக்டர்ஸ் 3க்குமே மார்க் கொடுத்து அதுக்கப்புறம் தான் ஓவராலாக ஹெச்டி கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லி இண்டெக்ஸ் இந்த பொறுத்த வரைக்கும் 8 தூண்கள் வச்சுருக்காங்க. இந்த 8 தூண்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் நான் வாசிக்கிறேன். ஃபஸ்ட்டு உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரெண்டாவது வணிகச்சூழல் பிஸ்னஸ் கிளைமேட், மூணாவது வளங்கள் ரிசோர்சஸ், நாலாவது அரசு கொள்கைகள் கவர்மெண்ட் பாலிசி, 5 ஒழுங்குமுறை எளிமை அப்படின்னா ரெகுலேட்டரி ஈஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஃபினான்சியல் ஹெல்த் நிதி ஆரோக்கியம், 7 நிறுவன சூழல், ஓகேங்களா, இன்ஸ்டிடியூஷனல் என்விரான்மெண்ட்டு, 8 சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது எல்லாமே இதில் இருக்கக்கூடிய தூண்கள். சரி, ரைட்டு, ஓகே. இப்போ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா இதை வெளியிடுறது நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். இப்போ இதை வெளியிடுறது எல்லா மாநிலத்துக்கும் பொதுவாக அவங்க வெளியிட்டிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி, அதில் எந்த மாநிலம் ஃபஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது நகர மாநிலங்கள் அல்லது மற்றும் யூனியன் பிரதேசம் 8 யூனியன் பிரதேசம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நகர மாநிலங்கள் அப்படின்னா சின்ன மாநிலம்னு வச்சுக்குவோம், சிட்டி ஸ்டேட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா டெல்லி ஒரு சிட்டி ஸ்டேட்டு. அப்புறம் சின்ன மாநிலங்கள் எது வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம கோவா வந்துடும். அப்புறம் சிட்டி ஸ்டேட்டுக்குள்ள பாண்டிச்சேரியும் வந்துடும். ஓகேவா? ஸோ அது மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒரு கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. அடுத்தது மலை மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள். இப்போ மலை மாநிலங்கள்லாம் எது அப்படின்னாக்கா லடாக் வந்துடும், ஜம்மு காஷ்மீர் வந்துடும், அதுக்கப்புறம் உத்தரகாண்ட் வந்துடும். அப்புறம் என்டையர் வடகிழக்கு மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி பிரிச்சிடறாங்க. ஸோ பெரிய மாநிலங்களில் எத்தனை மாநிலம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 17 மாநிலம் இருக்குது. நகர மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் அவங்க எதெல்லாம் சேர்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 8 இருக்குது. சாரி, 7 கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. சில யூனியன் பிரதேசம்லாம் மாற்றிருப்பாங்க, புதுச்சேரியெல்லாம். மலை மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் 12. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்க அப்படின்னாக்க 36 வரும். அதாவது 28 ஸ்டேட்டு, 8 யூனியன் டெரிட்டரிஸ். ஓகேவா? ஸோ பெரிய மாநிலங்கள் 17, நகர மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் 7, மலை மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா 12. ஓகேவா? ஸோ இதை அவங்க கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ இது எதுக்காக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லி இண்டெக்ஸ் முதலீட்டு நட்பு குறியீடு கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்தியா 2047 ஒரு வளர்ந்த நாடு, அதாவது டெவலப்டு கண்ட்ரியாக இருக்கணும் அப்படின்னு பிரதமர் ஆசைப்படுறாரு. ஸோ அது பேர் விக்ஷித் பாரத்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த 2047 வளர்ந்த நாடு இங்கேருந்து 21 வருஷம் கழிச்சு. ஸோ அதுக்கான ஒரு தொலைநோக்கு பார்வையோட அந்த சிந்தனையோடு உருவாக்கப்பட்டதான் இந்த ஃப்ரெண்ட்லினஸ் இண்டெக்ஸ். இதை சஜஸ்ட் பண்ணது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரதமர் தான். பிரதமர் இந்த நிதி ஆயோகோட 9வது ஜெனரல் கவுன்சில். ஓகேங்களா? 9வது ஜெனரல் கவுன்சிலில் அந்த கூட்டத்தில், சாரி, கவர்னிங் கவுன்சிலில் 9வது ஜெனரல் கவுன்சிலில் கவர்னிங் கவுன்சில் கூட்டத்தில் பிரதமர் மோடி கேட்டுக்கிட்டார். நிதி ஆயோக் என்ன கேட்டார் அப்படின்னா, 2047 நம்ம வளர்ந்த நாடாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் முதலீடுகள் அதிகமாக இருக்கணும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ முதலீடுகளை ஈர்க்கிற மாதிரி எந்தெந்த மாநிலம் இப்போ செயல்படுது, அதுக்கு ஒரு இண்டெக்ஸ் தயாரிங்க. அப்படி தயாரித்தாக்க நமக்கு தெரிஞ்சிடும் எந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்குது, எந்த செக்டாரில் அதிகமாக இருக்குது, அக்ரிகல்ச்சரில் அதிகமாக இருக்கா, சேவைகள் துறையில் அதிகமாக இருக்கா, அடுத்தது உற்பத்தி துறையில் அதிகமாக இருக்கா, எதில் அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இண்டெக்ஸ் தயாரித்தாக்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாலிசி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுக்கிட்டார். யாரை? நிதி ஆயோக.
அப்போ தான் வந்து நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும் முதலீடை பற்றி அப்படின்னு சொன்னதுனால இந்த இண்டெக்ஸ் தயாரிச்சிருக்காங்க நிதி ஆயோக். சரிங்களா? இந்த நிதி ஆயோக்கு வந்து இந்த இண்டெக்ஸை தயாரிக்க போகுது அப்படின்னு 2026 வருஷத்தோட மத்திய அரசோட பட்ஜெட்லேயே தெரிவிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து இண்டெக்ஸ் தயாரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பிப்ரவரி 2026 பிப்ரவரிலேயே சொல்லிட்டு தயாரிச்சிட்டாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மாநிலமும் இன்வெஸ்ட்மெண்ட்டு எப்படி இருக்குது, அது எப்படி சஸ்டெயின் பண்ண நிலைத்தன்மையோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு யூடிஸ், அதாவது யூனியன் பிரதேசமும் எப்படி கவருது, அதை எப்படி நிலைத்தன்மையோட நிலைச்சு நிற்க வைக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க இந்த இண்டெக்ஸ் மூலியமா. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதோட ஒரு சின்ன பிக்சர், இதோட ஒரு எதுக்காக இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 8 தூண் இருக்கு இல்லையா? இந்த 8 தூணில் ஒவ்வொரு தூணுக்கும் அவங்க ஒரு வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு தூணுக்கும் அவங்க ஒரு வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. உள்கட்டமைப்புக்கு 25% கொடுத்துருக்காங்க. உள்கட்டமைப்புக்கு 25%, வணிக சூழலுக்கு 20%, வளங்கள் அதுக்கு வந்து 15%, அரசு கொள்கைகள் அதுக்கு வந்து 10%, ஒழுங்குமுறை எளிமை இதுக்கு வந்து 12, ரெகுலேட்டரிஸ்க்கு வந்து 12, நிதி ஆரோக்கியம் இதுக்கு வந்து 7%, நிறுவன சூழல் இதுக்கு வந்து 6%, சுற்றுச்சூழல் மீள்தன்மை இதுக்கு வந்து 5% வெயிட்டேஜ் நிதி ஆயோக் கொடுத்துருக்காங்க. சரியா? சரி, ரைட், ஓகே. இப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும், அதாவது இந்த கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்களா, பெரிய மாநிலங்கள், அடுத்தது மலை மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? இதில் ஒவ்வொரு மாநிலமும் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது நினச்சாலே இது இன்னொருக்கும் நமக்கு வேலை இருக்கிறோம் அப்படியே வச்சுக்கிடுவோம். ஃபஸ்ட்டு பெரிய மாநிலங்கள். பெரிய மாநிலங்கள் பெரிய மாநிலங்களில் ஃபஸ்ட்டு 3 இடத்துல யார் யார் இருக்கான்னா, முதல்ல குஜராத்து, ரெண்டாவது மகாராஷ்டிரா, மூணாவது தமிழ்நாடு. இது மூணும் ஃபஸ்ட்டு 3 இடத்துல இருக்கு. கடைசி இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரொம்ப கடைசியில் இருக்குது பீகார், ரெண்டாவது வந்து ஜார்க்கண்ட். பீகார் கொஞ்சம் முன்னாடி ஜார்க்கண்ட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இடத்துல குஜராத், பெரிய மாநிலங்களை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் இடத்துல குஜராத், ரெண்டாவது இடத்துல மகாராஷ்டிரா, மூணாவது இடத்துல தமிழ்நாடு, லாஸ்ட் இடத்துல இருக்குது பீகார். பீகார் கொஞ்சம் முன்னாடி ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது ஜார்க்கண்ட். சரியா? அடுத்தது இதை அழிச்சிடுறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க மலை மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள். இதில் யார் இருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 3 இடம், கடைசி 2 இடம். ஃபஸ்ட்டு 3 இடத்துல முதல் இடத்துல உத்தரகாண்ட், ரெண்டாவது இடத்துல அசாம், மூணாவது இடத்துல இமாச்சல பிரதேசம். ஸோ ஃபர்ஸ்ட் இடத்துல உத்தரகாண்ட், ரெண்டாவது இடத்துல அஸ்ஸாம், மூணாவது இடத்துல இமாச்சல பிரதேசம். முதல் 3 இடத்துல. கடைசி 2 இடம்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல இருக்குது லடாக்கு. ஓகேங்களா? அடுத்தது வந்து மணிப்பூர். இப்போ இந்த மலை மாநிலங்களை பொறுத்தவரைக்கும் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா மலையில் வந்து அதிகமாக வந்து எங்கேயுமே வந்து இது கிடையாது, இண்டஸ்ட்ரீஸ் கிடையாது. எக்ஸப்ஷன் வந்து உத்தரகாண்ட். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா உத்தரகாண்ட் நிறையா வந்து மெடிசின்ஸ் வந்து ஃபார்மாஸ்டிக்கல் கம்பெனிஸ் நிறையா கோல்டு கிளைமேட் இருக்கிறதுனால. சரிங்களா? அஸ்ஸாமில் தேயிலை தோட்டம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உத்தரகாண்ட்லேயே அஸ்ஸாம்லேயே வந்து
ஹிமாச்சல் மூணுலேயுமே பார்த்தீங்கன்னா சேவைகள் துறையில் வந்து நமக்கு டூரிசம் அதிகமாக இருக்குது. சுற்றுலாவும் சேவைகள் துறை. சரிங்களா? அதே நேரத்தில் லடாக் ஈஸியாக நம்ம கணிச்சிடலாம். அது ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா அங்கே எதுவுமே கிடையாது. ஒரு காலத்தில் வந்து அங்கே சுற்றுலா இருந்தது. சுற்றுலா தீவிரவாதம் அதிகமான கூட சுற்றுலாவும் போயிடுச்சு. இப்போ தான் அதை வந்து ரிவைவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அங்கே எந்த ஒரு இண்டஸ்ட்ரியுமே கிடையாது. சரியா? சரி, ரைட்டு. அடுத்தது யூடிஸ் மற்றும் நகர மாநிலம். யூனியன் பிரதேசம் மற்றும் நகர மாநிலங்கள், சிட்டி ஸ்டேட். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு யார் இருக்கான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு யார் இருக்கான்னு பார்க்கலாம். முதல் இடம் கோவா, ரெண்டாவது இடம் டெல்லி, மூணாவது இடம் பார்த்தீங்கன்னா சண்டிகர். புதுச்சேரியை இல்லை. ஃபர்ஸ்ட் இடம் கோவா. எல்லாரும் வந்து டெல்லி தான் டெவலப்டாக இருக்கும் கோவா விட அப்படின்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக கிடையாது. கோவா வந்து டூரிசத்துக்கு ஃபேமஸ்ஸு. டெல்லியில் வந்து டூரிசம் அவ்வளோக்கும் கிடையாது. பட் சர்வீசஸ் அங்கே அதிகமாக உண்டு, சேவைகள் துறை. லாஸ்ட்டில் யார் இருக்கான்னு பார்ப்போம். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லட்சத்தீவு. இவங்க தான் கடைசி. அடுத்தது அந்தமான் நிக்கோபார். சரிங்களா? அடுத்தது அந்தமான் நிக்கோபார். இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொன்றையும் பிரித்து பார்த்தோம். பெரிய மாநிலங்களில் ஃபஸ்ட்டு 3 இடம், கடைசி 2 இடம். அடுத்தது வந்து மலை மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் ஃபஸ்ட்டு 3 இடம், கடைசி 2 இடம். யூனியன் பிரதேசம் மற்றும் நகர மாநிலங்களில் ஃபஸ்ட்டு 3 இடம், கடைசி 2 இடம் பார்த்தாச்சு. இப்போ ஓவரால் ரேங்கிங் ஒட்டு மொத்தமாக எல்லாத்துக்கும் ரேங்க் போட்டிருக்காங்க. அது எப்படின்றத பார்க்கலாம். ஒட்டு மொத்தமாக ஃபஸ்ட்டு யார் இருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தா குஜராத்து, ரெண்டாவது மகாராஷ்டிரா, மூணாவது வந்து தமிழ்நாடு, நாலாவது கோவா, 5 வந்து ஒடிஷா. 5 வந்து ஒடிஷா. சரிங்களா? ஃபஸ்ட்டு குஜராத்து, ரெண்டாவது மகாராஷ்டிரா, மூணாவது தமிழ்நாடு, நாலாவது கோவா, 5வது ஒடிஷா. லாஸ்ட்டு கடைசி இடத்துல எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க லட்சத்தீவு. ரெண்டாவதுல லடாக்கு, மூணாவது அந்தமான் நிக்கோபார். இங்கிலீஷ்ல எழுதுறாங்க. அந்தமான் நிக்கோபார் தீவுகள் 3வது இடத்துல இருக்கு. ஸோ இது வந்து ஓவரால் ரேங்கிங்க. ஓகேங்களா? ஓவரால் ரேங்கிங்கில் இப்படி தான் இருக்குது. சரி, ரைட்டு. இப்போ ஒட்டுமொத்த ஸ்டேட்ஸை பற்றி எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த உள்கட்டமைப்பு வணிகச் சூழல் அப்படின்லாம் சொல்லி தூண்கள் இருக்குல்ல, இந்த தூண்களில் தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா இது மாதிரி கேட்டிருக்காங்க வேறு இண்டெக்ஸுக்கு. அதனால் இது வந்து தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்குங்கிறத மட்டும் நான் கொடுத்துருக்கேன், எடுத்து எழுதியிருக்கேன். அது ஒன்றா பார்ப்போம். தமிழ்நாடு ஒரே ஒரு இண்டெக்ஸில் தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. எந்த இண்டெக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல். இது வந்து தமிழ்நாடோட ரேங்கிங். இதை எடுத்துருவோம். இப்படி போட்டுருவோம். தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்குன்னு பார்ப்போம். சுற்றுச்சூழல் மீள்தன்மையில் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. சுற்றுச்சூழல் மீள்தன்மையில் முதல் இடத்துல இருக்கு.
உள்கட்டமைப்புல செகண்ட் பிளேஸில் இருக்குது. அதான் புரிஞ்சுக்கோங்க, உள்கட்டமைப்பில் செகண்ட் பிளேஸு, சுற்றுச்சூழல் மீள்தன்மையில் ஃபஸ்ட்டு. அப்போ மூணாவது இடத்துல எந்த இடத்துல எதுன்னு பார்த்தீங்கன்னா வணிகச்சூழலில் தேர்டு. வணிகச்சூழலில் தேர்ட் பிளேஸில் இருக்குது அந்த தூணில். அடுத்தது ஃபோர்த்து பிளேஸில் பார்த்தீங்கன்னா 2 இதில் வந்து ஃபோர்த்து பிளேஸ் இருக்குது. எதுன்னு எழுதி போடுறேன். ஒழுங்குமுறை எளிமை இதில் ஃபோர்த்து. ஓகேங்களா. நிறுவன சூழலில் ஃபோர்த்து. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒழுங்குமுறை எளிமை ரெகுலேட்டரி ஈஸ்லையும் நிறுவன சூழல் இன்ஸ்டிடியூஷனல் என்விரான்மெண்ட்லேயும் ஃபோர்த்து பிளேஸில் இருக்குது. மூணாவது இடம் பார்த்தீங்கன்னா வணிக சூழலில், ரெண்டாவது இடம் பார்த்தீங்கன்னா உள்கட்டமைப்பில், ஃபஸ்ட்டு இடம்னு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் மீள்தன்மை. ஓகேங்களா. சரி, வளங்களில் 7th பிளேஸ், 7வது இடம். வளங்களை பொறுத்த வரைக்கும் 7வது இடத்துல இருக்குது. நிதி ஆரோக்கியத்தில் 9th பிளேஸ், 9வது பிளேஸில் இருக்குது. 9வது பிளேஸில் இருக்குது. அரசு கொள்கைகளில் 10வது இடத்துல இருக்குது, 10th. ஸோ சுற்றுச்சூழல் மீள்தன்மையில் தமிழ்நாடு ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. உள்கட்டமைப்பில் 2வது இடத்துல இருக்குது. வணிக சூழலில் 3rd பிளேஸில் இருக்குது. 4th பிளேஸில் 2 தூண்கள் இருக்குது. ஒழுங்குமுறை எளிமையிலையும் நிறுவன சூழலையும் 4th பிளேஸு. 7th பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா வளங்களில், நிதி ஆரோக்கியத்தில் 9th பிளேஸு, அரசு கொள்கைகளில் 10th பிளேஸ் அப்படின்னு சொல்லி 8 தூண்கள்லையும் தமிழ்நாட்டோட பொசிஷனை கொடுத்தாச்சு. ஓவரால் ரேங்கிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு 3வது இடத்துல வருது. பெரிய மாநிலங்கள்லேயும் தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல தான் வருது. ஸோ அதனால் வந்து இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சரியா. ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். இதுக்கப்புறம் அவங்க ஸ்டேட் ப்ரொஃபைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் ப்ரொஃபைல்ஸை நான் கிளியர் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். ஒவ்வொரு ஸ்டேட்டை பற்றியும் நிதி ஆயோக்கில் கொடுத்துருக்காங்க. அதை நான் எடுத்து கொடுக்குறேன். 28 ஸ்டேட்டு 36 இருக்குது டோட்டலாக. அது 36லையும் ஒவ்வொரு நாளைக்கு 5 இல்லாட்டி 6 அப்படின்னு சொல்லி பார்த்தா 6 நாளில் முடிஞ்சிடும். ஓகேவா. ஓகே, இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இண்டெக்ஸ் நான் தேடி பார்த்தா வேறு எங்கேயும் இல்லை. கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பண்ணுங்க. ஏதாச்சும் வீடியோவில் தேவை அப்படின்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா. நன்றி, வணக்கம்.